ஹாய் டீம், குட் மார்னிங். திஸ் இஸ் ஜெனிஃபர் சோஃபியா, டைமண்ட் டேரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஸோ என்னோட அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டேரக்டர் ஆண்டனி பிரதர் அண்ட் டைமண்ட் டேரக்டர் சுஜித் பிரதர், சரத் பிரதர் அண்ட் தென் யூசிடி ஜெயப்ரியா சிஸ்டர். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, டைமண்ட் டேரக்டர் ஆண்டனி பிரதர் என்னோட ஓன் பிரதர் மூலமாக தான் கிடைச்சிது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன் நான் அந்த 1 இயர் ஜாயின் பண்ணலன்னா, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஸோ பிரதர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல ஃபீல்டு, நல்லா இன்கம் எடுக்க முடியும் அப்படின்றது எல்லாமே தெரியும். ப்ராடக்ட்டோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குன்னு தெரியும். பட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. டில் பிரதர் வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும். அவங்க அடிக்கடி கூப்பிடுவாங்க, எல்டிபி பார்க்க சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு இல்லை, வேணாம், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதே மாதிரியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னு தெரியல. ஓகே அப்படின்ற மாதிரி நான் எல்டிபி பார்த்தேன். அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேன், சரி இவ்வளோ ஒரு 1 இயரை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்மளும் அன்றைக்கே ஜாயின் பண்ணியிருந்தா இன்றைக்கி நம்மளும் ஒரு நல்ல இன்கமில் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் YVR வேர் விஆர். அதில் சரவணன் சார் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சுது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ வெஸ்டேஜ் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க கூட, நாளைக்கு ஜாயின் பண்ணுறவங்க கூட ஈவன் ஒரு 4 மந்தில் வந்து இங்கே பிரான்ஸ் டேரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் அச்சீவ் பண்ணி இன்கம்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப டச்சபிளாக இருந்துச்சு. அப்புறம் நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் மந்த்தே ஃபாஸ்ட் அட் 8% அப்படின்றத அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து டீம் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகும்போது டீம் வந்து கொரோனா சுச்சுவேஷன் முடிஞ்சு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தவங்க எல்லாருமே ஆஃபீஸ் போக ஆரம்பித்தோன்னே எனக்கு டீம் கொஞ்சம் பிரேக் ஆகிச்சு. அப்படியே நானும் ஸ்லோ டவுன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் உடனே வந்து பாப்பா கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு 1 இயர் அப்படின்றது ப்ரெக்னென்சி, அப்படியே நானும் டல்லாகி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. லேர்னிங் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணல, ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். பெருசாக ஒர்க் அப்படின்றது என்னோடய சைட்லேருந்து நான் கொடுக்கல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு நவம்பர் மந்த் வந்து பாப்பாவுமே வந்து டெலிவரியும் முடிஞ்சிருச்சு. பாப்பா பிறந்துட்டாங்க. சி செக்ஷன் டெலிவரி தான். ஸோ அந்த தான் வந்து என்னோடய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது. ஏன்னா தாய்லாந்து ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரிப் அனௌன்ஸ் பண்ணும்போது சரவணன் சார் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து போகிறீங்க போகல செகண்டரி, பட் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டு போகலன்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து சி செக்ஷன் டெலிவரி ஆகிருக்கு, நியூ பார்ன் பேபி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. அந்த டாஸ்க்கை பர்சனலாக எனக்கு கொடுத்த மாதிரியே நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அதோட விளைவாக அடுத்த 3 மாதத்தில் நான் சில்வர் டேரக்டர், அதுக்கடுத்த 3 மாதத்தில் டபுள் ப்ரமோஷனோட ஸ்டார் டேரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் ஆவரேஜாக வந்து ஒரு 20,000 இன்கம் அப்படின்றதுல வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஒரு 6 மந்த்லேயே வந்து நான் ரீச் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ஆவரேஜாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே 20,000 மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு டைமண்ட் டேரக்டர் அப்படின்ற ஒரு லெவலுமே வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் 2 மந்த்தாக ஆவரேஜாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னோட 2 இயர்ஸ் இப்போ பாப்பாக்கு ஆக போகுது. அவளையும் பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 50,000 அண்ட் அபோவ் அப்படின்றத நான் இன்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இதே வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியில் வந்து நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னா அதில் பெரிய லெவலுக்கு வந்து க்ரோத் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் நான் ஒர்க் போகும்போது ஒரு 3.5 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட அதிகபட்ச இன்கமே வந்து பார்த்திங்கன்னா 11.7 தான். நான் ஜாயின் பண்ணும்போது 9.8, ஓகேவா, 9,800 வந்து நான் ஜாயின் பண்ணேன். கொரோனா சுச்சுவேஷனால் நோ மோர் இன்க்ரிமெண்ட் போட்டால் 1000 தான் போடுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போடவே கிடையாது. ஸோ நான் லாஸ்ட்டாக அதிகபட்சமாக வாங்கின இன்கமே 11,700 தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சின்சியராக ஒர்க் பண்ண 6 மாதத்தில் 20,000 கிராஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் கூட இப்போ ஆவரேஜாக 50,000 நான் இன்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உமன்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தாண்டி வீட்டிலையே இருந்து நம்ம எங்கனாலும் ஒர்க் பண்ண முடியும். வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு, நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, நம்ம ஃபேமிலியும் பார்த்துட்டு, நம்ம ஹாப்பியாக இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணோம் அப்படின்னா இன்கமும் வச்சு நம்ம பேஷன், நம்மளோட கெரியர் எல்லாமே இதில் வந்து க்ரோத் பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரீசன்ஸ் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், என்ன தான் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும், நம்மளுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும், ஃபங்க்ஷனே இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம கரெக்டாக சமைச்சு கொடுத்துட்றோம். வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு மறக்கிறதில்ல. ஏன்னா அது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம தான் பண்ணி
ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃபோட அதை இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம லைஃபோட நம்ம அதை இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நம்ம ஹேபிட்டாக அதை சேஞ்ச் பண்ணும்போது வெஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு ஒரு சின்ன டிப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் உமன்ஸ் எங்களாலே பண்ண முடியும் அப்படின்னா, மென்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய வெளி உலகம் உங்களால் பார்க்க முடியும், உங்களால் ஏன் பண்ண முடியாது அப்படின்றத திங்க் பண்ணி எல்லாருமே நல்லா எடுத்து பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்து நான் இவ்வளோ தூரம் இன்கம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஜீசஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்களுமே சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். அட் லாஸ்ட் மை கிரேட் அப்ளைன் சரவணன் சருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்.